சீக்ரெட்ஸ் ஆஃப் அதியோகம். அது என்ன சீக்ரெட்ஸ் ஆஃப் அதியோகம் அப்படின்னு நீங்க என்கிட்ட நிச்சயமா கேட்பீங்க. பொதுவா யாருடைய ஜாதகத்துல எல்லாமே சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு, பொதுவா உங்க ஜாதகத்த ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ராசி கட்டம் இருக்கும். அந்த ராசி கட்டத்துல சுக்கிரன் எந்த இடத்துல இருக்காரோ, சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியில அதே ராசியில ராகு இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 5வது ராசியில ராகு இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 9வது ராசியில ராகு இருந்தாலோ, அது வந்து சுக்கிரன் ராகு அப்படின்னு நம்ம சேர்க்கை எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் அதியோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த காலத்துல நெறைய நூட்கள்ல இதை பத்தி குடுத்துருக்காங்க. பொதுவா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த மாரியான யோகம் இருக்கக்கூடிய ஜாதகம் எல்லாத்துக்குமே, இவங்க கையில எப்பவுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். அது இவங்க பணம் இல்லாட்டியும், அது மத்தவங்க பணமா இருந்தாலும், அது இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கு, இவங்களுக்கு அன்றாட தேவைக்கான விஷயங்களுக்கு பணம் அப்படிங்கிறது, அங்கே மத்தவங்க மூலியமாவோ, அல்லது இவங்களுக்கே பணம் அப்படிங்கிறது அங்க ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுல மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் இதுல வந்து கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லேருந்து சிங்கர்ஸ் வரைக்கும், இதுல கிட்டத்தட்ட ஒரு நெறைய ஜாதகங்கள் வந்து நம்மட்ட ரெக்கார்டாவே இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே சுக்கிரன், ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த மாரி சேர்க்கை இருக்கும்போது, அவங்க வந்து கலைத்துறையில போம்போது நெறைய பேரும், புகழும் அடையறாங்க. நெறைய பிரபலமாகுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா, சுக்கிரன் அங்க ராகுவோட சம்மந்தப்படுறங்காட்டி, யாருக்கு அது சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அபரிவிதமான ஒரு வளர்ச்சிய அவங்க சந்திக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, சாதாரண நிலையில இருப்பாங்க. திடீர்னு ஒரு யோகத்த நோக்கி அவங்க போயிருப்பாங்க. அப்ப இந்த மாரி ஆன அமைப்பு யாருடைய ஜாதகத்துல இருக்கோ, அவங்களுடைய ஜாதகத்துல எல்லாருமே முடிஞ்ச அளவு கலைத்துறை அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னதான் தசாபுத்தி மைனஸா நடந்தாலும், பிளஸ்ஸா நடந்தாலும் அது 100% வேலை செய்யும். அதே மாரி சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்குமே, அவங்களுடைய அன்றாட தேவைக்கான பணம் அப்படிங்கிறது நிச்சயமா வரும். இவங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது. அதே மாரி உணவு தட்டுப்பாடு இருக்காதுன்னு நான் சொல்லலாம். 2வது இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் வளர்ச்சி, யோகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்க வந்து சொல்லலாம். அப்ப இந்த மாரி அமைப்பு இருக்கவங்க, உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் நம்ம நெறைய பேசலாம்.